இருக்கட்டும் விடுமா. நீ படிக்கணும் இல்ல, நீ போய் அந்த வேலையை பாரு. நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். போமா. ஹலோ. சலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். நான் தான் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஏன் தப்பா ஏதாவது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் எதுக்காக அப்படி கேட்டேன்னா, ரஷித் அங்க வரலன்னு தானே புத்திசலித்தனமா வலை விரிச்சு வச்சிருக்கீங்க. அதுல அவரை மாட்டணும்னு தானே? இங்க பாரு, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு உங்க பையனை வச்சு எப்படியாவது ராஷித் அங்க இழுத்துக்கலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? இங்க பாருங்க தில்ஷாத், நீங்க ராஷித் கூட உறவு வச்சுக்காம இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நீங்க ராஷித் கிட்ட இருந்து விலகி இருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா, ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. நான் எப்போ ராஷித் கானோட மனைவியா இருந்தனோ அப்ப கூட நான் யார்கிட்டயும் உதவின்னு போய் நின்னது கிடையாது. இப்ப நான் யார் தெரியுமா? அசார் அகமத் கானோட அம்மா. அல்லாவோட கருணையால என் பையன் இப்ப நல்லா இருக்கான். இது வரைக்கும் என்னோட கை உதவிக்காக நீண்டதே இல்லை. எப்பவும் ஆசீர்வாதம் கொடுக்கதான் நீண்டிருக்க. ரொம்ப நல்ல வேலை செஞ்ச நீ. ஆமா, இப்ப நீ ஒரு முடிவு எடுத்திருக்கிற பாரு. இந்த முடிவுல நீ எப்பவும் உறுதியா இருக்கணும். நான் ஒண்ணு சொல்ற கேட்டுக்கோ. ரஷீத்த தில்ஷாத்த மட்டும் பாக்குறதுக்கு நீ அனுமதிச்சினா அதுக்கப்புறம் நீ அவனை இழந்துட வேண்டியதுதான். இப்ப நீ எதுவும் பேசக்கூடாது, கேட்க மட்டும்தான் செய்யணும். You know what? நாளைக்கு அக்காவும் அம்மாவும் நியூயார்க்கு போயிடுவாங்க. நான் மட்டும்தான் தனியா இருப்பேன். என் பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? I'm scared. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுறேனே தெரியல. எல்லா கேள்விகளுக்கும் நானே தனியா பதில் தேடணுங்கிற பயமா இல்ல, அதுக்கு பதில் கிடைக்காதுங்கிற பயமானு எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருமாங்கிற பயமானு கூட தெரியல. அல்லாமியா, வாட்ஸ் ராங் வித் மீ? இந்த தனிமை ஏன் என்னை இப்படி போட்டு வாட்டுது?
I miss you so much, அம்மா. ஜோயா, எஸ் மாமா. என்னாச்சுமா? ஏன் இன்னும் தூங்கலையா? இல்ல, ஏதோ தூங்க போறேன். ஜோயா, நாளைக்கு உன்னோட அக்காவும் நானும் நியூயார்க்கு திரும்ப போறோம். இட்ஸ் கோயிங் டு பி லாங் டே. நீ போய் தூங்குமா? குட் நைட். ஜோயா, நீ இப்ப பண்ண போற வேலை ஒரு தைரியசாலியால தான் பண்ண முடியும். அப்புறம் அதோட ஒரு முட்டாள்தனமான வேலைன்னு சொல்லலாம். உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு என்னோட மூளை சொல்லுது. உன்னை எங்க கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்லுது. ஆனா என்னோட மனசு அது வேற என்னமோ சொல்லுது. எனிவே, all the best. Thank you so much, Mama. Now get some rest. Okay? Yeah. அம்மா தூங்கிட்டாங்களா? என்னன்னு தெரியல, தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேண்டாம், எனக்கு பசிக்கல. நீ போய் தூங்க. குட் நைட். குட் நைட். சாரி, இப்போ என்னால உங்களோட காலை அட்டெண்ட் பண்ண முடியாது. பீப்புக்கு அப்புறம் உங்களோட மெசேஜை சொல்லுங்க. தேங்க்யூ. தில்ஷாத், எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் மேல கோவமா இருக்கன்னு. நீ என் மேல கோவப்படுறதும் சரிதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் வராததுக்கு எந்த காரணத்தையும் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் சொல்ல வர ஒவ்வொரு காரணமும் உனக்கு ஒரு சாக்கா தான் தெரியும். அப்படி இருந்தாலும் தில்ஷாத், உன்னால என்ன மன்னிக்க முடிஞ்சா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி பேசிடு. நீ எனக்கு ஃபோன் பண்ணி பேசலனா நீ என்ன சுத்தமா மன்னிக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நான் உனக்கு தொந்தரவு கொடுக்கவே மாட்டேன். நான் உன்னோட ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மறந்துடாத. அம்மாவுக்கு மட்டும் இந்த மெசேஜ் தெரிஞ்சா அவங்க மறுபடியும் அவரை மன்னிச்சிடுவாங்க. திரும்பவும் அவங்கள கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடுவாரு. அப்புறம் அம்மாவோட மனசை மாற்ற முடியாம போயிடும். அதனால இந்த பிரச்சனையை இதோட முடிக்கிறது தான் நல்லது. Your message has been deleted. அசார், யார்கிட்ட என்னது ஃபோன் வந்துச்சா? அது ராங் நம்பர்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. லேசா தலை வலிச்சுது, அவ்வளவுதான். அப்புறம் ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? போய் தூங்க வேண்டியதானே. நீ அயான் கிட்ட பேசுனியா? பேசுன. நீங்க அவனை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட். நீங்க கண்டிப்பா சொல்றீங்களா? ஜோயாவை இந்தியாவுல தனியா விட்டுட்டு போற டெசிஷன் சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத சீனு. நாம் அவளை யார்கிட்ட விட்டுட்டு போறோமோ அவங்க நிச்சயமா அவளை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியுங்க. நான் அத பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. நீ என்ன சொல்ற? ஜோயா தன்னோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க, தன்னோட பாஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்க, அந்த உண்மையை தேடி கண்டுபிடிக்க தான் இங்க இருக்கேன்னு சொல்றா. ஜீனத்,
நாம அவளை தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. ஆனா ஜோயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? ஜோயாக்கு எந்த உண்மையும் தெரியாது, கவலைப்படாத. 20 years ஜீனத். 20 yearsங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்ப வெளியே வர்றதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். But we have to let her try. ஏன்னா நாம அவளோட இந்த முயற்சிக்கு வழிபடலனா அவளால நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அல்லாவோட கருணையால நம்ம ஜோயாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். இந்த கல்யாண வாழ்க்கையாவது அவளுக்கு சந்தோஷத்தை தரணும். நீ சரியா தான் சொல்ற ஜீனத். நம்மளோட ஜோயாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ஜோயாவுக்கு கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம். நீ பார்த்துக்கிட்டே இரு, அவளுக்கு எப்ப கல்யாணம் நடந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அவ எப்படி இருந்தாலும் சரி, நிச்சயமா அவளோட கடமை அவ செய்வா. அந்த அல்லாவுக்கு தான் தெரியும் என் ஜோயாவோட தலையில என்ன எழுதி இருக்குன்னு. சலாம் அலைக்கும்மா. வலைக்கும் அஸ்லாம். விடு, நான் செய்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங். அண்ணா, இது உங்களுக்கு. அப்புறம் அசார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தங்குறதுக்காக ஒரு கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் ரூம்ல ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வேணும்னா நான் ஒண்ணு பண்றேன், ரூம் ரெடி ஆகிற வரைக்கும் என் ரூம்ல எக்ஸ்ட்ரா பெட் போடுறேன். அண்ணா, நீங்க உங்க ரூம்ல எக்ஸ்ட்ரா பெட் போட போறீங்க? ஆமா, ஏன்? நாங்க எதுக்காக சிரிக்கிறோம்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வர போறவங்க யார் தெரியுமா? அவ ஒரு பொண்ணு. பொண்ணா? யாரு? அசார், உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னோட மாமாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் பேரு அன்வர். அவர் வீட்டு பொண்ணுதான் இங்க வரா. அதுக்கு தான் போன் பண்ணாரு. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. யார பத்தி பேசுறீங்க? அவ எதுக்கு இங்க வரணும்? அசார், அவ சின்ன பொண்ணுடா. போபால்ல எப்படி தனியா இருப்பா? அதான் அவர் போன் பண்ணி என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாரு. சின்ன பொண்ணா? ஓகேம்மா, உங்களோட இஷ்டம். நஜ்மா, இத பாத்தியா? இந்தா, க்ளீன் பண்ணு. இப்படி அழுக்கா இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நஜ்மா, இதோ என்கிட்ட கூட. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது நஜ்மா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏன் அவங்க கூட போய் இருக்கணும்? நான் ஒன்னும் குழந்தை இல்ல. ஜோயா, நீ மறுபடியும் உன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? யாரு சொல்றதே நீ கேட்க மாட்டியா?
அக்கா நீங்க ப்ளீஸ் அழ ஆரம்பிச்சிடாதீங்க. ஓகே ஃபைன், நான் அவங்க கூடயே இருக்கேன் கண்டிப்பா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அம்மா, நஜ்மா அவளோட ப்ரொஃபசர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏதோ gift வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதை நானே வாங்கிட்டு வந்துடுறேன். அவ வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே? யா, சரி. சலாம் அலைக்கும் அண்ணா. வலைக்கம் அஸ்லாம். அண்ணா, டோக்காரங்க வந்து என் பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை திரும்பவும் எடுக்கிறதுக்கு நான் எங்க போகணும்? பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. என்னாச்சு? எதுக்கு எடுத்துட்டு போனாங்க? இது எல்லாமே அந்த பொண்ணால தானே வந்துச்சு. அந்த பொண்ணு எதுக்கு உன் பைக் எடுத்துட்டு போனா? இல்ல அவ ஒண்ணும் என் பைக் எடுத்துட்டு போல, நடந்துதான் போயிட்டு இருந்தா. நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருந்தேன். அப்பதான் அவளை அந்த வழியில பார்த்தா. போன ரூட் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் பைக்கை ஓரமா நிறுத்திட்டு அவளை பார்க்க போனேன். நீ இந்த மாதிரி பொண்ணுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு உன்னோட பைக் மட்டும்தான் போச்சு. அல்லா மேல சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் போலீஸ்காரங்க உன்னையே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ அண்ணா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணாலதான் அன்னைக்கு அந்த திருடங்க கிட்ட நம்ம சண்டை போட்டோமே, மறந்துட்டீங்களா? உங்களை கூட குத்திட்டாங்கல்ல. அந்த பொண்ணால அன்னைக்கு நமக்கு எவ்வளவு பிரச்சனை. நான் அவளை எங்க பார்த்தாலும் சும்மா விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன்ல. நான் அவளை சும்மா விட மாட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா, நான் அவளை துரத்திக்கிட்டே போனேன். அப்புறம் என்னன்னா, நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி போய் நின்னு பார்த்ததான் தெரியுது அது அந்த பொண்ணு இல்ல. நல்லதா போச்சு. இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு என்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு சொன்னால, அப்ப மறுபடியும் என் காருக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாடா. மரியாதைனா என்ன விலைன்னு கேப்பா போல இருக்கு. ஆனா உங்களுக்கு அது ஒரு தடவை தான். ஆனா அவ எனக்கு ரீடெலிகாஸ்டே காட்டிட்டு போயிட்டா. அப்புறம் இன்னைக்கும் அவளாலதான் அந்த திருட்டு பசங்க என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட முதல்ல எந்த பொண்ணு பிரச்சனை பண்ணாலோ அவளே மறுபடியும் என் கார் முன்னாடி வந்து அன்னைக்கு திரும்பவும் பிரச்சனை பண்ணாடா. இப்ப என் நிலைமை தான் ரொம்ப கஷ்டமா போச்சுனா. இல்ல பெரிய தொந்தரவா போச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைனா, இது ஒரு அழகான தொந்தரவா தான் இருக்கு. அதற்கிட்டும் உங்க ஆளு எப்படி இருக்காங்க? எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அவங்கள 2 தடவை பாத்திருக்கீங்களே. தெரியாதுன்னு சொல்றான்ல. சரி விடுங்க, நான் பரவாயில்ல. உங்க ஆளு உண்மையிலே ரொம்ப டேஞ்சர் தான். எதுக்கு என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க? எதுக்கு சிரிச்ச? ஒண்ணும் இல்லைன்னா, என் ஆளு நீங்க உங்க வாயால சொன்னது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் சொல்லுங்களேன். அயன், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. முதல்ல பைக் எடுக்கிற வழியை பாரு. அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்னா, உங்க ஆள் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு. நீங்களா? இங்கேயுமா? What do you mean இங்கேயுமானா? நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது. Oh really? நான் உங்களை ஃபாலோ பண்றேனா? நீங்க உங்க மூஞ்சிய கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? நான் உங்களை ரோட்ல இல்ல ட்விட்டர்ல கூட ஃபாலோ பண்ண மாட்டேன். And by the way, இது ஒரு மால். இங்க என்ன தவிர 1000 பேர் இருக்காங்க. அவங்களாம உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல. அவங்க வேலையா வந்திருக்காங்க. நானும் இங்க ஏன் வேலையா தான் வந்திருக்கேன். நான் என்னோட அக்காக்காக gift வாங்க வந்திருக்கேன். அப்படின்னா போய் உங்க வேலையை பாருங்க. என்ன உத்து பார்க்கறத நிறுத்துங்க. Excuse me. நான் எதுக்காக உங்களை உத்து பார்க்கணும்? ஓ யா, எக்ஸாக்ட்லி, நான் உங்களை உத்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி மூளையே இல்லாத ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எத்தனை தடவை தான் காட்டிட்டு இருப்பீங்க? என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. ஓ ரியலி? உங்ககிட்ட வரதுக்கு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? பொண்ணு தனியா இருக்கா, யூஎஸ்ல இருந்து வேற வந்திருக்கா, இவளுக்கு எந்த கான்டாக்ட்ஸும் இருக்காதுன்னு. ஆனா எனக்கு இங்க நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஊர்லயே மரியாதையா வாழற ஒரு குடும்பத்துல தான் நான் தங்கி இருக்கேன். உங்களை போய் வீட்டுல சேர்த்திருக்காங்கன்னா அவங்க மரியாதையானவங்களா நல்லவங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க எல்லாரையுமே உங்கள மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்பதான் பெரிய ஆளுங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டாங்க. சோ வெளியில இருந்து நின்னு பாருங்க, தூரத்துல இருந்து. நீங்க எந்த வீட்டுல இருக்கீங்களோ அந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். குட் ஃபார் யூ. ஆனா எப்படி இருந்தாலும் அவங்க உங்கள மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள கண்டிப்பா சேர்க்கவும் மாட்டாங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.